refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. Welcome to Boss Keys RRR. வணக்கம் சார். Yes, sir. Welcoming Color Comedy fans to RRR. ஆல்ரைட் சார், ஜிடி vs ஆர்ஆர் மேட்சை பார்த்து முடிச்சிருக்கிறோம் சார். ஜிடி எப்படி விளாட்னாங்க, ஹோம் கிரவுண்டில் ஆர்ஆர் எப்படி விளாட்னாங்க சொல்லுங்க சார். ஹோம் கிரவுண்டில் அவே கிரவுண்ட் மாதிரி ஆடினாங்க. ரோட் சப்போர்ட்டே வராததான் ஆடினாங்க. ஜிடினா நான் உங்களுக்கு எப்பயுமே சொல்லுவேன், கிராண்ட் ட்ரெக்னா இந்த ஸ்டெடி ஸ்பீட், ஜிடியுடைய ஸ்டெடி ஸ்பீட், அன்லஸ் தே ஹேவ் டு சேஸ் சம் டோட்டல் அண்ட் இஃப் தே லூஸ் விக்கெட்ஸ் இந்த பவர் பிளேனா தான் டேஞ்சர். அதர்வைஸ் ரயில்வே ட்ராக் ஸ்ட்ரெயிட் ஒரே மாதிரி 4-6 4 வாங்கினே இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க ஆடினாங்க. ஜிடி அவங்க ரெப்புடேஷன் எப்படியோ அந்த மாதிரி தான் ஆடினாங்க. இது கிராண்ட் ட்ரங்க் போட்டியா ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த ராஜஸ்தான் ரயில்வேஸ் இருந்துச்சுன்னு ஒரே பால். அதாவது நீ அவன் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, ஒன்னு அங்க யாரோ வந்து இந்த பிரண்டன் மேக்லமோட ரிலேட்டிவ் யாரோ வந்து இந்த டெஸ்ட் மேட்ச்ல பேஸ் பால் ஆடுன்னு சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ள அது பராகாதா இருக்கணும் அநேகமா. ஏன்னா அவர் சொல்லிப்பாரு, நீங்க இங்க இருந்து போகும்போதே 3 6 அச்சினே போங்க. அப்படி போல எப்படிங்க பார்த்துருந்தா கையில கூட எக்ஸ்ட்ரா ஒரு 6. அப்புறம் அங்க போய் நீ அடிக்கிறது 2வது 6 இருக்கணும். இது சூரியவம்சிக்கு இல்ல. 11 பேர் வீட்டுக்கு ஒரு சூரியவம்சி வளர்ப்போம் இல்ல, வீட்டுக்கு 10 சூரியவம்சி இல்ல, டீமுக்கு 10 சூரியவம்சி வளர்ப்போம். அவர் ஆடுறதுக்கிட்ட எல்லாரும் ஆடுங்க. டெக்னிக்கை பத்தி தான் கவலைப்படாதீங்க. அவங்க என்ன வேணா போட்ட நீங்க சுத்துற கரகத்தை சுத்துங்கன்னு சொல்லி அவ்வளோ பெரும் சுத்தல். மௌனடாய் வெள்ளைவாடாடாய் அப்படின்னு ரவுடி மாதிரி கிரிட்டு அத்தனை பேரும் எங்கேருந்து நீங்க சேஸ் பண்றீங்க? யாரா ஒருத்தர் டெக்னிக், ஜுரேலுக்கு டெக்னிக் இருக்கு, அவர் கரெக்டா ஆடினாரு. பட் என்ன ப்ராப்ளம், ரஷீத் கான் ஸ்பீக், ரஷீத் கானுடைய பீக் ஃபார்ம் இன்னைக்கு. அவரை நீ ஆடவே முடியாது, அந்த மாதிரி ஆட முடியாது. இன்ஃபேக்ட் நான் அவரை ஃபர்ஸ்ட் ஓவர் கொண்டு போறான்னு நினைச்சேன் போலிங். ஏன்னா நீங்க அன்சைன்டிபிக்கா ரஜினின்னு வச்சு அன்சைன்டிபிக்கா ரஜித் தேவை நீங்க அடிக்கவே முடியாது. ஏன்னு சொல்றேன்னா, முதல்ல ஆடணும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா டெமான்ஸ்ட்ரேட் பண்றது ஷார்ட் பால்ஸ் ஏன் வாங்கினாங்க. அத்தனை பேர் ஷார்ட் பால் அடிச்சுக்கலோ இன்னர் சர்க்கிள் அவுட் பாத்தீங்களா நீங்க எல்லாருமே. அது என்ன இருந்தா அவங்களுக்கு கிளியரா டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன். பட் அன்சைன்டிபிக்கா நீங்க அடிச்சு எல்லா பாலும் துவம்சம் பண்ணணும்னா ரொம்ப பேடா போலிங் போடணும். ஒரு மேட் ஹென்ரி, துஷார் தேஷ்பாண்டே 2 எண்ட்ல வந்து 10 ஓவர் போடணும். அப்படி போட்டு அடிக்கலாம், இல்லைன்னா நீங்க அடிக்க முடியாது. மீதி பேர்லாம் 4 அடிப்பீங்க, ஒரு பால் மாட்டிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இத்தனையும் அவங்க ரொம்ப யாருக்கேஸ் போடல, ஒரு 4-5 ஏக்கர் தான் நீங்க போடாங்க. அதுக்கே இப்படி ஆயிட்டாங்க சார். இந்த மேட்ச்ல வந்து குஜராத் டைட்டன்ஸ் ஜெயிச்சது மூலமா பார்த்தீங்க அப்படின்னா பேக் டு பேக் ஒரு 4 வின்னு சார். இப்போ அவங்களுக்கு எங்கேயோ ஒரு பாட்டம் ஆஃப் த டேபிள் அந்த ஒரு 7-8ல இருந்த ஒரு டீம் வந்து அப்படியே அடிச்சு 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 இன்னைக்கு வந்து டாப் டேபிள்ல வந்து டாப் 2ல போய் நிற்கிறாங்க சார், 2வது இடத்துல ஜிடி. ஸோ சூப்பர்ப் இது. அவன் வந்து கேப்டன்சில வந்து நினைச்சா ஜடேஜாவை 21வது ஓவர் போய் கொடுப்பேன், விஷ்ணா எடுப்பேன், எடுக்க மாட்டேன், எடுத்தா கொடுக்க மாட்டேன், அதுக்கு முன்னாடி நான் போடுவேன், இல்லாட்டா சிராஜ் ஒருத்தர் போட சொல்லலன்னா இந்த மாதிரிலாம் நீங்க விளையாட்டு எல்லாம் காட்ட முடியுங்க. பிளஸ் இன்னைக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கோச்சா யார் பண்ணாங்கன்னு தெரியல. இந்த பேட்டிங் ஆட முடியுது எங்கேயுமே அப்படி ஆடுது. கரகம் சுத்தினே இருக்க முடியாது, போடுறாங்க காதுல பூ சுத்தின்னு போடல போலிங். எல்லாரும் அக்யூரேட்டா போடுறாங்க. ஜேசன் ஆர்டர் ஸ்லோ பவுன்ஸ் தான் ஸ்டீப்பா வருது. சிராஜும் ஆச்சரு மட்டும் நம்ம 2 பேரையும் ஏகதமா பார்த்தாங்க. நாங்க 2 பேரும் டெரபிக்கா போடுறோம் நீங்க சொன்னீங்கல்ல. இதுல இன்னொரு பேர் இல்ல ஒரே பேர் தான். அது அந்த ஒரிஜினல் ஆர்ச்சர், இது இந்த ஒரிஜினல் சிராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க 4-6 குத்தினே இருப்போம். அந்த 2 பேரும் அதே போறீங்க போட்டாங்க. இவ்வளவும் மீறி ஆர்ஆர் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அது பெரிய விஷயம். சாய் சுதர்சன், சுப்மன் கில்லுடைய பேட்டிங் வந்து பெரிய பெரிய ஹைலைட் மேட்ச்ல. அதாவது சாய் மண்ணே வணக்கம் மாதிரி சாய் மண்ணே வணக்கம். அவர் வந்து அந்த மணல் உள்ள காலை வச்சிட்டேன் பவுண்டரியில, நான் ஒரு 2 நின்றுடுவேன், 4 பால் ஒரு 4 ஒரு 6 அச்சுக்கினே இருப்பேன் அப்படின்னு அவர் பாட்டிங். நான் சொன்ன ஒரு ப்ளாய் அவங்க தெரிஞ்சு போட்டாங்களா இல்லையா தெரியல. ஃபர்ஸ்ட் பால் தட் ஹி ஃபேஸ்ட் அப்படி ஒரு ஸ்கொயர் கேட் வச்சார், ஜோஃப்ரா ஆர்ச்சர்னு நினைக்கிறேன். அது கரெக்டா பாயிண்ட் லேயர்ல போச்சு. நான் உங்களுக்கு சொல்றேன் ஸ்கொயர் கேட் அவருக்கு மட்டும் நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. மீது எல்லா ஸ்ட்ரோக்கும் பிரமாதம் ஆடுவார். அண்ட் சம்டைம்ஸ் ஃபிளிக் ஆடுற போய் அது அவுட் 2 தான் நீங்க எடுக்கலாம். அந்த ஸ்கொயர் கேட்டுக்கு நீங்க வைக்க வேண்டிய பாயிண்ட் ஃபேவர் இன்னர் சர்க்கிள் கிடையாது, இன்னருக்கும் அவுட்டர் சர்க்கிளுக்கு நடுவில் வச்சீங்கன்னா டிஎன்பிஎல் ஃபைனல்ஸ்லயும் அதே மாதிரி தான் அவுட். அந்த இடத்துல ஒரு பாதி தூரம் கேரி ஆகுது. அது ஃபர்ஸ்ட் பால் போட்ட கூட விட்டாங்க அதை. பட் அவரு மீதி ஷாட்ஸ்ல கொண்டுட்டு மீதிலாம் டெரிஃபிக் ஆட்டார், சின்ன அடிக்கிறார் அவரு. சுப்மன் கில் மர்டரஸ் அட்டாக். ராஜஸ்தான் ராயல்ஸ மர்டர் அந்த மாதிரி மர்டர் இறங்கி இறங்கி ஸ்ட்ரைட் எல்லாம் இதான் கமாண்ட். கால் அடிப்பட்டு லிம்பிங்கா இருந்தா கூட வச்சு செஞ்சிட்டார். செம்ம பாட்டி சார். சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில் அடிச்சு அந்த ஸ்டார்ட்லேயே வந்துட்டு ஆல்மோஸ்ட் அவங்க வந்து செட்டில் டவுன் ஆயிட்டாங்க. ரைட், ஓகே, இதுலேருந்து இவங்களை வந்துட்டு நம்ம திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னா கஷ்டம் அப்படின்ற மாதிரி. பட் இட் இஸ் ஆல்வேஸ் லைக் தேர் ரிலைட் அப்பான் திஸ். இது வந்து ஒரு டஃப் சிச்சுவேஷன்ஸ் வரும்போது அவங்களுடைய லோவர் ஆர்டர் வருஷம் எக்ஸ்போஸ் ஆகுது. அதை இன்னும் அவங்க அட்ரஸ் பண்ண மாதிரி இல்லை. இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா
இருந்திருந்ததை அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா கேபிட்டலைஸ் பண்ணியிருந்துருக்கலாம் சார். ஜேசன் ஹோல்டரை கொஞ்சம் ஃப்ரண்ட்ல கொண்டு வந்தாங்க. வாஷிங்டன் சுந்தர். ஸோ ஐ டோன்ட் நோ சார். அவங்களுடைய நம்பர் 4 வாஷிங்டன் சுந்தர், நம்பர் 5 ஜேசன் ஹோல்டர் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பேட்டிங் லைனப்பா. அப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு 6 and 7ல விளையாட வேண்டியவங்க, அவங்கள வந்து நீங்க 4 and 5ல விளையாடிட்டு இருக்கீங்க, முன்னாடி கொண்டு வரீங்க அப்படிங்கும்போது டுடே வாஷிங்டன் சுந்தர் கிட் வெல். பட் ஜேசன் ஹோல்டருக்கு ஒர்க் அவுட் ஆகல, பட்லருக்கு இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகல. அதெல்லாம் கொஞ்சம் நடந்திருந்தா மேபி தே வுட் ஹவ் ஸ்கோர்ட் மோர் ரன்ஸ். பண்ணிருக்கலாம். பட் அவங்களும் வந்து அந்த ரோல்ஸ் கிளியரா டிஃபைன் ஆக மாட்டேங்குது. யார் எந்த டவுன்னு தெரியல. எல்லாரும் ஒரே மாதிரி எடுத்திருக்காங்க கிரிக்கெட். வாஷிங்டன் சுந்தருக்கு டெம்பரமெண்ட் இருக்கு. அவரால் கடைசியில் நவுந்து ஆடுறது, வெயிட் பண்ணி ஆடுறது எல்லாம் பண்ணிட்டாரு அவர். அவர் நல்லா ஆடுறாரு. அந்த மாதிரி கொஞ்சம் இப்போ அங்கே போய் யோசிக்கணும் தலைவா, இது என்ன சுச்சுவேஷனு, நமக்கு இப்போ என்ன தேவை ஆக்சுவலா, ஒரு 4 அடிச்சிட்டோமே, ஒரு 6 அடிச்சிட்டோமே, அடுத்த பால் அடிக்கணுமா வேணாமா, அதெல்லாம் யோசிச்சு ஆடுறதுனால தான் அந்த கடைசி வரைக்கும் எடுத்துன்னு போக முடியும் மேட்ச் வின் வரைக்கும். அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ இதுலயே கூட நீங்க சொல்ற டவுன் மாதிரி இங்கே வந்து துஷார் தேஷ்பாண்டே for his batting should have come ahead of ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஏன்னா அவர் பிரமாதோட பேட்டிங். இன்னைக்கு எல்லாருமே ஒரே மாதிரி அவுட் வச்சுங்க. ஒரே மாதிரி இப்போ வந்து கில் ஆடுற மாதிரி சென்சிபிள் ஆடல. கில் மாங்கே மோர்ன்ற மாதிரி ஒரு தனியா ஒரு பேட்டிங் ஆட்டு. சார் இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஆர்ஆரோட பவுலர்ஸ்லேயே ஓரளவுக்கு பிக் ஆஃப் த பவுலர்ஸ்னு பார்த்தோம்னா ஜடேஜா வாஸ் ஸ்லைட்லி பெட்டர் பவுலர் சார் கம்பேர்ட் டு அதர்ஸ். ஓரளவுக்கு நீங்கள் அந்த பிச்சுக்கு கொஞ்சம் எக்கனாமிக்கலாக அட்லீஸ்ட் போட முடிஞ்சது அவரால். ரெஸ்ட் எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டாங்க சார், எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டாங்க. பிரிஜேஷ் சர்மா வந்துட்டு ஓரளவுக்கு அவருடைய பவுலிங் இந்த பிச்சுக்கு சூட் ஆன மாதிரி தெரிஞ்சுது சார். பட் ஒன்ஸ் ஹி காட் ஹிட் அப்படிங்கும்போது வந்துட்டு அதுவும் வந்துட்டு இதுவாக இல்லை. பிகாஸ் விக்கெட் டேக்கிங்காக பார்க்கும்போது அவர் எடுத்த விக்கெட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட் லுக் குட் இன் ஷேப். பட் ஸ்லைட்லி அந்த ரன்ஸ் லீக்கிங் ஆன உடனே வந்துட்டு ஹிஸ் ஃபிகர்ஸ் ஆல்சோ வென்ட் பேட். அந்த ஆங்கிள் தான் சந்தீப் சர்மா பெட்டர் இவரோட, பிரிஜேஷோட அவர் பெட்டர். ஏன்னா அவருக்கு இன்னும் கரெக்டா தெரியும் எங்க போடுறோம். இவர் நல்லா போடுறாரு 2 யாருக்கும். இப்போ பாருங்களேன், ஜோஃப்ரா ஆர்ச்சரா இருக்கட்டும், தேஷ்பாண்டே, துஷாரா இருக்கட்டும், இல்ல பிரிஜேஷா இருக்கட்டும், எல்லாருக்குமே யாருக்கு போட்டு தெரியுது. பட் அவங்க எந்த ஓவர் அவங்க தான் டிசைட் பண்றாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் நான் 4th ஓவர் தான் போடுன்னு டிசைட் பண்றாரு. துஷார் தேஷ்பாண்டே 3rd ஓவர் நான் போடும், பட் 4th ஓவர் திருப்பி நான் கொடுப்பேன். அப்படி ஒவ்வொருத்தர் வச்சுருக்காங்க. சீக்கிரம் ஒரு ரகசியம் மாதிரி வச்சிருக்காங்க. அதை காட்ட மாட்டோம், அதை போட மாட்டோம். அந்த பால் போட்டா நான் சொன்னதுதான், சூரியவம்சிக்கு 2வது பால் மேட்ச் பாருங்க இன்னைக்கு. இந்த யாருக்காரு பேட்ல ஆடி காலில் பட்டு ஷின்ல துடிச்சு எல்லா பாலும் அவுட் ஆகிற மாதிரி ஆட்டாங்க அந்த அந்த ஒரு பாலுக்கு அப்புறம். அதனால அதை நீங்க அந்த வீக்னஸ் கொஞ்சம் பார்க்கணுன்ற பார்க்காம திருப்பி ஷார்ட் புட்லிங் பால். சிராஜ் கோவம் தான் வருது. சிராஜ் பயங்கர கோவம் வருது. அதுவும் இந்த இவர் விக்கெட் எடுத்த உடனே அப்படி துருவாசர் ரேஞ்சில் கோவமா வைப்பாங்க. யாரிடம் பார்க்கிறாய், யாரிடம் கேட்கிறாய், வரி வட்டி, அந்த லெவல்ல எல்லாம் ஒரு லுக் விட்டுட்டு அந்த மொத்த கோவத்துல அந்த எனர்ஜி அனுபவிச்சு ஜுரேல் வந்து வெச்சு செஞ்சார். அந்த ஆடுற முதல்வர் கிரவுண்டு கூட காமிச்சார். பெருமி கிரவுண்ட் அந்த கிரவுண்ட் பேர் ஜெய்ப்பூர் அப்படின்னு காமிச்சார். அதனாலதான் கோவத்துல கப்சரத்துல இல்ல வார்த்தை விடுறதுல எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் சார். வைபவ் சூரியவன்ஷி ஒரு ஸ்டார்ட்டை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தார் சார் அவரோட ஒரு எண்டில். பட் ஆனால் வந்துட்டு இவர் கூட சேர்ந்து த்ரூப் ஜுரலோட சேர்ந்து when that partnership was going on it looked like அவங்க ஏதோ கரெக்டாக போகிறாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் போயிட்டாலுமே கூட வெளியே சூரியவன்ஷி அண்ட் ஜுரேல் டுகெதர் இதை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்துச்சு சார். பட் தே கேம் பேக் ஸோ ஸ்ட்ராங். அது வந்து சிராஜ் வந்து சூரியவன்ஷி எடுத்த விக்கெட்லேருந்து ஆரம்பிச்சு, ரஷீத் கான் வந்து ஜுரேலை போல்ட் ஆக்குனதுலேருந்து ஆரம்பிச்சு the turnaround started slowly. So அதை பத்தி சொல்லுங்க சார். டர்ன் அரவுண்டே டர்ன்ல தான், லெக் பிரேக்ன்ற டர்ன்ல, கூகுள்ன்ற டர்ன்ல பேக் பவுலர் வச்சிட்டாரு. உள்ள வந்து பேக் பவுலர் வச்சிட்டாரு. இதுதான் ரஷீத் கானோட போலிங். இதை போடாம பேக் ஆஃப் லெக், ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லெக் போட்டு கண்டெய்னிங் போயிட்டாரு. நான் சொல்ல எப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜடேஜா எலிமினேட் ஆன பால் பாருங்க, அது ஃப்ரண்ட் ஃபுட் ஆட வேண்டிய பால் இல்ல, பேக் ஃபுட்ல போய் தட்டி ஒரு ரன் எடுக்க முடியும். பட் அது டெஸ்பரேட்டா ஃப்ரண்ட் ஃபுட்ல ஒரு 6 அடிச்சார் முந்தின பால். அதுக்கு அடுத்த பால் ஃப்ரண்ட்ல லஞ்ச் பண்ணி அதை அப்படியே ஸ்கிட் ஆகி வந்து நேரம் கரெக்டா ஒரு கூகுளில மாட்டாரு. அதுதான் ரஷீத் கானுடைய போட்டே. எந்த பால் ஃப்ரண்டா பேக்கா தெரியாம ஃப்ரண்ட்ல பிளைண்ட் ஆனாலும் பாட்டில் பட்டு அவுட்ன்ற மாதிரி ஒரு போலிங் போடுறாரு. அது வந்துட்டு திருப்பி இதுதான் சொன்ன ரஷீத் கான் கிட்ட டேஞ்சர். பயங்கரம் கிங் கான் ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவரோட 4 விக்கெட் ஸ்பெல் அதுதான் மாத்திச்சு கம்ப்ளீட்டா. இப்ப அப்ப கூட அடிச்சிருப்பாங்க. ஏன்னா ஃபரேரா இருக்காரு, ஃபரேராக்கு ஒண்ணுமே பிடிக்கல. ஃபரேரா கம்ப்ளீட்டா ஏதோ புது ஊர்ல புது வீட்டுல யார் ஓனர்னே தெரியாது, வீட்டுல பெருச்சாலி இருந்தா எதுனே தெரியல, என்னையும் கூப்பிட்டாங்களே அப்படின்ற மாதிரி பார்த்துருக்காரு. லெக் பிரேக், அந்த லெக் பிரேக் பக்கமே வரல. ஃபண்டாஸ்டிக் ஹிட்டர். அதான் நான் சொன்னேன், டெக்னிக்கலி அன்சவுண்டா இருந்தீங்கன்னா அடிக்கலாம், பவர்ல அடிக்கலாம். டெக்னிக்கலி நீங்க சவுண்டா இருந்தா கொஞ்சம் போலிங் அசஸ் பண்ற பிக்சர் யுவர் பிகர்ஸ் வில் பி எக்ஸ்போஸ்ட் கிளியரா. அது என்ன ஆடுறோன்னு தெரியல. கூகுளி பதிலா கூகுளி தானே போட்டாரு ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுக்குது, இன்னும் எனக்கு லெக் பிரேக் போறாரு அப்படின்ற மாதிரி ஷாக்ல போயிட்டு உள்ள.
சார் ரஷீத் கான் இன்னைக்கு ரொம்ப அற்புதமா போட்டாரு சார். நீங்க சொன்ன மாரி வந்து அந்த எடுத்த 4 விக்கெட் அதுலயும் குரூஷியலா பார்த்தீங்க அப்டின்னா வந்து வரிசையா அந்த ஒரு 3 விக்கெட். நம்ம இவரு ஜடேஜா, ஃபெரேரா, தூபே, அ இது 3 போல்டுன்னு நெனைக்கிறேன் சார். ஆமா 1, 2 ஆமா 3 போல்டு, ஒரே ஒரு எல்பிடபிள்யூ. ஸோ ஆமா. நீங்க சொன்ன மாரி ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பவுலிங் டிஸ்ப்ளே, ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் இன் த ரீசென்ட் டைம்ஸ் அப்டின்னா இன்னைக்கு போட்ட அந்த இது சார். அப்ப ஆப்வியஸ்லி ஒரு ஃபீல்டரை கூட நம்பாதானே எடுத்துக்கிட்டு 4மே சோலோ இல்ல. சிங்கிள் ஹேண்டட். பேட்டர் வந்து சிங்கிள் ஹேண்டடா 6 அடிக்கிற மாதிரி 4 விக்கெட்டும் ஒன்று போலிங் பாதி சைடு உள்ள கிளம்புங்க. எனக்கு 4 ஓவர்ல முடிஞ்சது உங்க கதைன்ற மாதிரி பண்ணிட்டு பெஸ்ட் போலிங். சார் இந்த சைடு ககிசோ ரபாடாவோட பவுலிங் வந்து இந்த சீசன் ஃபுல்லாவே வந்து ரிலையபிளான ஒரு சோர்ஸா இருந்தாலும் இன்னைக்கு விக்கெட் எடுத்தாரு. பட் ஆனா ஈவன் ஃபார் டூ மெனி ரன்ஸ் அண்ட் ஹி குட் நாட் மெயின்டைன் இஸ் லைன் அண்ட் லென்த். அந்த கண்ட்ரோல்லே கேம் இல்லாத மாதிரி இருந்துச்சு சார். வாட் வென்ட் ராங் ஃபார் ரபாடா இன் திஸ் பிட்ச்? ரபாடாக்கு வந்து ஷார்ட் பால் வந்து போட்டே அவரோட ஷார்ட் பால் வந்து ஸ்டீப்பா வரும். நீங்க நின்றதுல அடிக்க முடியாது. அதை தான் நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன் என்ன பண்ணணும் இவங்க அப்படின்றது. அத்தனை பேருமே சிவம் டூபே ஷார்ட் பால் ஹேண்டில் பண்ற மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால தான் இவ்வளவு பேர் அவுட் ஷார்ட் பால். அப்படி நீங்க பண்ண முடியாது. ஏன்னா இஸ் ரியலி குவிக் 140 பிளஸ் போடுறாரு. அவரு அந்த 140 பிளஸ் போடுற பால் 2 பால் ஸ்லாஷ் பண்ணி 4 6 எல்லாம் போச்சுன்னா திருப்பி அதே கண்டினியூ பண்றாரு. அவரு யார்கரோ இல்ல ஸ்லோவரோ ஏதோ போடணும்ல. அவர் இன்னும் கோவப்படு சிராஜோட அதிகமா நான் கோவப்படுவேன். பயங்கரமா சிரிப்பா சுரத்தனமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு பயங்கர கோவத்தை வந்து பால்ல காமிக்கிறாரு. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டைப்ல காட்டுறாங்க கோவத்தை. பிரிஜேஷ் சர்மா வந்து எங்கேயான கையை தாண்டி ஒரு கையை பட்டு 6 போயிட்டுன்னா அப்படி பாக்குறாரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர், தேஷ்பாண்டே, துஷார் வந்து எப்படி உள்ள வர பர்சன் ஃபர்ஸ்ட் பால் நான் 4 கொடுத்துருவேன், 6 கொடுத்துருவேன். ஏதாவது 6 அச்சா இல்லை வரல அப்படின்னு அவரு துஷார் தேஷ்பாண்டே. ஜோஃப்ரா ஆர்ச்சர் யாரும் அடிச்சிட்டாங்கன்னா பின்னாடி போகும்போது ஓ நீதான் ஜாக்சன் துரியோ நம்ம அவரோட எக்ஸ்பிரஷன். அதுக்கப்புறம் சிரிக்கிறது என்ன பண்றது, என்ன வாழ்க்கை, என்னத்தை சொல்லி என்னத்தை கண்ணைய மாதிரி அவரு கண்ணு கொடுக்கும்போது அவரோட ஒவ்வொருத்தர் எக்ஸ்பிரஷன் எல்லாத்துக்கும் காரணம் இவங்களே தான். இவங்க போலிங்கை பார்த்து அவங்க கேப்டனும் மீதி ஃபீல்டர்ஸும் பண்ண வேண்டியது இவங்களே பண்ணிருக்காங்க எக்ஸ்பிரஷனை. அது மாதிரி இப்போ என்ன இப்படி கரெக்டா போடணும் ஃபீல்டுக்கு போடாம கேப்ல போற பாலுங்களும் எவனே திட்டிங்கன்னா யார் பிடிக்குது அதெல்லாம். அதுதான் இது ஒரிஜினல் காமிச்சேன். பிச்சு ரொம்ப ஸ்டீப்பெல்லாம் பவுன்ஸ் ஆகாம இருக்கும்போது நாங்க இப்படிதான் போடுவோம் பிச்சு வாங்க இங்கிலாந்து. ஸோ துஷார் தேஷ்பாண்டே வந்து துஷாரா இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும், சூரியவம்சி அடிக்கும் போது இன்னைக்கு எல்லாம் மேல விட்டார மாதிரி வந்தார். இன்னைக்கு அவங்களுக்கு ஹாப்பி. அவங்க ஒரு செம்ம பிளானோட விட்டாங்க. அத்தனை பேருக்கும் ஷார்ட் பால் தான் இவங்க பிளான். அவங்க எவன் எப்ப போட்டாலும் முதல் பால்ல தேடி கிளியர் எக்ஸாம்பிள் ஜடேஜா ஃபர்ஸ்ட் பால் 6 நீங்க பாத்தீங்களா இங்க அந்த மாதிரி வச்சு வந்த முதல் பால் ரபடா ஒரு கத்தி ஒரு மிடில் வச்சார் வந்த முதல் பால். ஸோ அதனால வந்து எல்லாரோடையும் ப்ரீ டிட்டர்மெண்ட் நீ என்ன போட்டாலும் மெரிகிறேன்ட்டு ஆடி 200 ஆட் ரன்ஸ் சேஸ் பண்ணும்போது அத்தனை பேரும் அதே ஆட்டிடியூட்ல ஆனா முடியவே முடியாது. ஒருத்தர் ஜுரேல் மாதிரி ஜுரேல் பியூட்டிஃபுல்லா ஆடிந்தார், பிரமாதமா ஆடிந்தார். ஷாட்ஸ்லாம் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்தது நிஜமாக. பட் அந்த அவுட் ஆன பால் வந்து அது எக்ஸ்ட்ராடனரி கூடிய போய் நவர்ந்து போய் கட்டடிப்பா அதுல போயிடுச்சு, சூப்பர் ஃபாஸ்டா போயிடுச்சு. ஜுரேல் டைம்ல இன்னும் ஒருத்தர் ஆடு கொஞ்சம் தள்ளியும் ஆனும் 6 அடிக்கணும் அந்த மாதிரி ஆடும். அந்த மாதிரி தேவத்தை வாஸ் நோ ஆன்சர். எல்லாரும் ஒரே மாதிரி கேட்ச் ராட்டு கொடுத்தாங்க. கேம்ப் ஜிடிக்கு நாளைக்கு ஃபீல்டிங் கோச்ல வந்து அவருக்கு வேலை போச்சு. நாளைக்கு ஃபுல் ஆர்ஆர் எடுத்தாங்க அந்த ரோல. இனிமே இதுக்கு மேல அவங்க கேட்க பிடிக்குது அவ்வளோ புஷ்டாங்க. ஆல்ரைட் சார். சார் இப்போ இந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல சிஎஸ்கே ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படின்னா அந்த டாப் 4க்குள்ள நுழையணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் அ லாங் டைம் இந்த டோர்னமெண்ட்ல இவ்வளோ நாளா கீழே இருந்து டாப் 4 ஃபர்ஸ்ட் எட்டி பார்ப்போம். நீங்க சொன்ன மாதிரி மேட்ச் பை மேட்ச் நம்ம ஃபைனல் மாதிரி நினைச்சு விளையாடுவோம், ஃபைனலுக்கே போயிடுவோம் அப்படின்னா அதுக்கு முதல்ல நெக்ஸ்ட் மேட்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சார். இதை ஜெயிச்சோன்னா டாப் 4க்குள்ள அட்லீஸ்ட் போய் ஒரு சிட்டிங்கை போடுறதுக்கு முதல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஹவு டு யூ see this LSG அகேன்ஸ்டா அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க டீம் தட் இஸ் நாட் பெர்ஃபார்மிங் சோ வெல் அக்கார்டிங் டு தேர் பொட்டன்ஷியல் திஸ் இயர், இதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்களா சிஎஸ்கே? சென்னை சர்ப்ரைஸ் கிங்கா இருக்காங்க. எனக்கு ஒரு சர்ப்ரைஸ், ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் டைப் ஆஃப் போலிங். ஆனா பின்னிட்டாங்க, போலிங் எக்ஸ்ட்ராடனரியா போடுறாங்க, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நான் முதல் மேட்ச் அடிச்சதுல அதுக்கு முன்னாடி நம்ம பேசுற ப்ரிவியூ வீடியோல என்ன சொன்னேன், இந்த போலிங் கடைசி 3 ஓவர்ல எவ்வளவு கொடுக்குறாங்க பாருங்க நான் சொன்னேன் இல்லையா. அது முதல் 2 ஓவர் அப்படி 2 மேட்ச் அப்படி ஆச்சு. அப்போ ஒரு விஷயம் சொன்னேன், இவங்க தயவு செய்து வீடியோ பார்த்து என்னென்ன பால் அவாய்ட் பண்ணணும்னு போட்டாலும் பெட்டரா இருக்கும். ஏன்னா நம்ம முதல்ல ஆன ராஜஸ்தான் ராயல்ஸ் எல்லாம் கலாமரேஷ்டாங்க நம்மள கட்சியில. அப்போ சடன்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பாருங்க. இந்த முதல் வின் ஒன்று பண்ணணும், இந்த டிசியா எந்த டீமோட தெரியல, ஃபர்ஸ்ட் ஒரு வின் பண்ணோம் செப்பாக்ல. அதுலேருந்து போலிங் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஆயிடுச்சு. போலிங் வின் இருக்கிற லிமிட்டட் தோற்று. அதாவது அகில் சேனார் வந்துட்டார்ல, அவர் வந்தோடனே 100 டெரிபியா போடாச்சு வேற மாதிரி மாறிடுச்சு.
But I'm only praying that we don't get a docile wicket which is full of runs. அது மாதிரி வரல, அது வந்து இன்னும் டெஸ்ட் ஆகல. இப்போ ரீசெண்டா கடைசி ஒரு 6-7 மேட்ச் கொஞ்சம் பைட் இருக்கு, ஒவ்வொருத்தனுக்கு பைட் இருக்கு, எல்லாருக்குமே ஒரு ஹெல்ப் பண்ணுது, கொஞ்சம் டர்ன் இருக்கு, பேட்ஸ்மேன் ட்ரபிள் பண்றோம், அந்த மாதிரி பிச்சஸ் தான் அமையுது. நாளைக்கு செப்பாக்லயும் ஸ்லோ பிச்சா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், மழையெல்லாம் வந்திருக்கு. அதனால சிஎஸ்கேக்கு டெஃபினட்டா ஆயிடுச்சிருக்கு நாளைக்கு மேட்ச். சூப்பர் சார். சார் இந்த மேட்சோடைய ரிஃப்ரெஷிங் மொமெண்ட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார் நடந்து முடிஞ்சதுல? ரிஃப்ரெஷிங் மொமெண்ட் வந்து 2 டாப் கிளாஸ். ஒன்னு கில்லுடைய பேட்டிங் அந்த சைடு, இந்த பக்கம் ஐ திங்க் ஸ்மார்டஸ்ட் பேட்டிங் அந்த சொல்லிக்கிற மாதிரி கண்ணில் கண்ணாடியில் ஊற்றிக்கிற மாதிரி த்ரூவ் ஜுரேல் பேட்டிங் தான். த்ரூவ் ஜுரேல் வாஸ் ஃபேசினேட்டிங். அந்த அந்த நிசங்காலாம் ஃபுல் ஃபார்மில் வந்து ஆடுவார் தெரியுமா, அந்த மாதிரி வந்தது ஜுரேலுடைய பேட்டிங்கு. ரொம்ப காமெடியான ஒரு மூமெண்ட் உங்களுக்கு என்னன்னா, வாஷிங்டன் சுந்தர் வந்து டிஆர்எஸ் கேட்டார், எதுக்குன்னா தன்னோட 2 காலு நடுவில் ஒரு பால் போச்சு, அதுக்கு ஒயிடு கேட்டார். ஏன் நான் எது கிரிக்கெட்ல பார்த்ததில்ல, அவர் ரன் சேர்க்கிறார் சொல்றாரு, ஒரு 2 கால் நடுவில் போயிருக்கேன், ஓகே எனவே நான் கேட்கிறேன், அந்த கால் ஒருவேளை நம்ம கிராபிக்ஸ்ல கட் பண்ணிட்டோம்னா அப்படின்னு தைரியமா கேட்கறது. 2 கால் நடுவில் போற பால், நல்ல போல்டு கில்டுக்கு ஒயிட் கேட்க மாத்திரம் ஆச்சு மாதிரி. சார் இந்த மேட்சுக்கு என்ன பாயிண்ட்ஸ் கொடுப்பீங்க சார் அவுட் ஆஃப் 5? டோட்டலி ஒன் சைடு இப்போ 3.75 தான், டோட்டலி ஒன் சைடு, எங்கேயுமே இல்லை ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச்ல. இத்தனைக்கும் நீங்க சொல்ற மாதிரி முதல் 2 பேர்ல ஜெய்ஸ்வாலுக்கு ஸ்ட்ரைக்கே வரல, ஃபுல் அண்ட் ஃபுல் இவரே தான் ஆடிந்தாரு, நம்ம சின்ன பையன் தான் ஆடிந்தாரு. அவரு இன்னைக்கு எல்லா பால் அவுட் ஆகிற மாதிரி இருந்தார். ஸோ ஏன்னா அவருக்கு இந்த மீட் ஆஃப் த பேட்ல படல, நார்மலா படுற 6 எல்லாம் கிரௌட் உள்ள போகல. இன்னைக்கு நிறைய பாத்தீங்கன்னா அடிக்கிற ஷாட்ஸ்லாம் லோக்கலா போயிடுது. ஸோ இங்கதான் வரேன், ஷார்ட் பால் எப்படி ஆன் பண்றது உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிடுறேன். பால் வச்சு எப்படின்னா, ஷார்ட் பால் ஆடுறச்ச நீங்க யார் போலர்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அவரு ஸ்டாண்டர்டா 140 150 போடுறவரா இருந்தா மட்டும் இப்ப நான் சொல்ற விஷயம், அந்த 140 150 போடுறவரு நான் தான் பேட்ஸ்மேனு, எனக்கு பால் இப்படி வருது லைன்னா தைரியமா அடிக்கலாம். ஏன்னா டைம் நம்ம லேட்டா அடிச்சா கூட வித் ஸ்பீட் அப்படியே போயிடும் இந்த பக்கம். ஆனால் அதே 145 146 ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்ததுன்னா பவுன்சர் ஷார்ட் பிச் டெலிவரி இங்க வந்ததுன்னா, நீங்க பழகம் போல இப்படி பேட்டை எடுத்துட்டு டென்னிஸ் பால் மாதிரி இப்படி அடிக்க ட்ரை பண்ணீங்கன்னா, ஹேண்டில் பக்கத்துல தான் படும், டாப் எட்ஜ் ஏதாவது ஒரு எட்ஜில் தான் போடும், ஷோல்டர் ஆஃப் த பேட்ல போடும். ஏன்னா உங்களுக்கு டைம் கிடையாது, உடம்புக்கு நேரம் வந்துச்சு, அலவன்ஸும் கிடையாது, ரூம் கிடையாது ஆடுறதுக்கு. அதனாலதான் லோக்கல்ல நிறைய வந்து சூரியவம்சில ஆரம்பிச்சு ஜெய்ஸ்வால்ல இருந்து ஹெட்மயர்ல இருந்து அத்தனை பேர் அதே மாதிரி ஒரே மாதிரி. ஏன்னா பாடிக்கு ஸ்ட்ரைட்டா வருது, நீங்க ஆடும் போது பால் இங்க காதுகிட்டு இருக்கு, திருப்பி இந்த பக்கம் ஆடிச்சு இந்த காதுகிட்டு இருக்கு, எல்லாம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் லைனா ஒரே மாதிரி அவுட் அது. ஸோ இதுக்கு என்ன ஒரே வழி, வெளியில போச்சுன்னா அதே தட்டுனான்றேன். இப்போ உடம்புக்கு நேரம் வருது, அதை நீங்க வந்து ஃபுல் பிளேட் டென்னிஸ் பால் டைப் ஷோ காண முடியாதுன்ற. அப்போ உடம்பு நோக்கினாதான் பால் உங்களுக்கு வெளியில போகும், அதை நீங்க அப்படியே தட்டினீங்கன்னா வித் ஸ்பீட் போக சான்ஸ் இருக்கு. ஸோ உங்க ஃபிளெக்சிபிளா இந்த ஸ்விவலிங் ஆஃப் த ஹிப்ஸ் இடுப்பை எப்படி குயிக்கா ரொட்டேட் பண்றீங்க பண்ணிட்டு பாலோட லைன்ல நீங்க வெளியில வந்தீங்கன்னா தட்டின போயிடும். இப்படி வந்து அப்பர் கேட் இப்படி பண்ணிடலாம். அந்த உடம்புக்கு நேரம் வர பால் இந்த எக்ஸ்ட்ரீம் ஃபாஸ்ட் போடுறவங்க மட்டும். இதே ஸ்லோ பவுன்சர் ஜேசன் ஹோல்டர் போடுற மாதிரி அது வேலைக்கு ஆகுது, தப்பா அதுக்கு நீங்க வேற மாதிரி தான், அது நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ரபடா டைப் ஆஃப் பவுன்சர்ஸ், ஆர்ச்சர் டைப் ஆஃப் பவுன்சர்ஸ்லாம் ஏற்கனவே அவங்க ஹெக்டிக் பேஸ்ல போடுறாங்க, ரொம்ப ரேர் அவங்க ஸ்லோவா போடுறது. அந்த பவுன்சரை நீங்க அடிக்க போகும்போது ஐதர் அவே ஃப்ரம் த லைன் போனீங்கன்னா தான் அடிக்க முடியும், இல்ல இன்லைன் உடம்பு நேரம் வந்துச்சுன்னா ஜஸ்ட் டேப் பண்ணீங்கன்னா போய், இல்ல வெளியில போச்சுன்னா அப்படியே டிஃப்ளெக்ட் பண்ணீங்கன்னா போயிடும். இவங்க அதை மாத்தி ஸ்ட்ரெயிட்டா உடம்பு எடுத்து அக்ராஸ் ஆடி விட்டோம். சூப்பர். ஸோ வெல் எக்ஸ்பிளைன். கண்டிப்பாக டெக்னிக்கலாகவும் நிறைய விஷயங்கள் இது அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. ஆல்ரைட் சார், நம்ம நாளைக்கு மேட்ச்சில் வந்து பார்ப்போம். 2 மேட்சுகள் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நாளைக்கு 3 மேட்ச்சு, அந்த ஐபிஎல்ல 2 மேட்ச்சு, இந்த ஐபிஎல்ல 1 மேட்ச்சு காலையில் 10 மணிக்கு நாளைக்கு நடக்குது. எல்லா மேட்சையும் பார்த்து முடிச்சு ரிவ்யூ பண்ணுவோம். கரெக்ட். முதல்ல 3 மணினாங்க, அப்பதான் நான் 3 PM ஒரு சிஎம் அப்படின்னு. கடைசியில் அதுக்கப்புறம் என்னாச்சு, 3:30 மணிக்கு நம்ம மேட்ச்னாங்க. ஸோ 3:30க்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் டாஸ், 3 o'clock சென்னை சூப்பர் கிங் பாஸ் அப்படின்னு என்ன வெறுப்பேற்றுற மாதிரி மார்னிங் 10 மாற்றி விட்டாங்க. ஸோ மார்னிங் மாற்றி விட்டதுனால அவர் வந்து இதுல அவருடைய ஸ்வேரிங் இன் செரமனியில வந்து அவரு when he is taking oath அந்த சேம் டே இஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ் இஸ் கோயிங் டு வின்னா, இதோட ஒரு பெரிய கிஃப்ட் என்ன இருக்க போகுது, சூப்பர் கிஃப்ட் அது நாளைக்கு இவங்க கொடுக்க போறது. லெட்ஸ் ஹோப் he does well and the team also does well. அதான் நம்மளுடைய ஒரே ஐடியா, எய்ம் அதே தான். ஆசம் சார், சூப்பர். நம்ம நாளைக்கு அந்த மேட்ச் முடிச்சுட்டு பேசுவோம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். See you tomorrow சார்.
அவ்வளவு ஈஸியா நீங்க போயிட முடியாது. ஏன்னா இன்னைக்கு இன்னொரு ஐயோ! காட்சி நான் கூட மறந்துட்டீங்களோ? இன்னும் சில காட்சிகள்லாம் உங்களுக்கு இருக்கு. அதெல்லாம் நீங்க போயிட முடியாது. ஏன்னா இன்னைக்கு தமாஷான காட்சிகள்லாம் என்னென்ன சேஞ்சஸ் வரும்னாங்க. அதுக்கு சொன்னேன். அவர் வந்து வீட்டுக்கு ஒருத்தர் டான்ஸ் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாருலாம் சொல்லியிருந்தார்ல சிஎம் ஆனார்னா. அந்த மாதிரி லேட்டஸ்ட் ஒண்ணு சொல்லிடுறேன். என்னன்னா ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு இருக்கு பாத்தீங்களா? அது பீஸ்ட் கோஸ்ட் ரோட் அப்படின்னு மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் டவுட் நாளைக்கும் கவர்னர் போய் பாப்பா திருப்பி நாளைக்கும் அந்த ரெகுலர் ஃபீச்சர் ஆச்சு. இல்ல ஏன்னா அவர் கவர்னர் சொல்றான் நீங்க இங்க வந்தீங்கன்னா நாளைக்கு நான் அங்க போயிட்டு வந்துடும் அப்படின்ட்டாராம். அதனால வழியிலேயே பார்த்து சிக்கல்லையே பேசி டிசைட் பண்ணிட்டாங்க. எனிவே ஹேட்ஸ் ஆஃப் மை ஃபர்ஸ்ட் ஹீரோ 25 years back. I hope he really rocks and people start loving him more and more and more. And முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஓடுறதுன்னு ஒன்று அது மறந்துட்டேன் பாருங்க. வாஷிங்டன்ஸ் வந்தது நார்மலா டக் அவுட்ல உட்காருவார்ல பேட் கட்டின்னு. இன்னைக்கு தரையோட சரியா புல்லுல உட்காந்துருக்காரு. அடுத்தது பேட்டிங் போறது பேட் கட்டின்னு. ஏன்னு யோசிச்சேன். வேற ஒண்ணுமே இருக்கு. டவுன் டு எர்த் பர்சன். கம்ப்ளீட்டா அதனால கிரவுண்ட்லயே இருந்திருக்காரு. அவருக்கு வந்து புல் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். பட் புல்லுல உட்காடுறதும் பிடிக்கும் அப்படின்றத இன்னைக்கு காமிச்சிருக்காரு. நீங்க அப்படியே குறிச்சு இல்ல நானும் ரொம்ப டவுன் டு எர்த் பெர்சன் சார். இவ்வளோ இதுக்கு மேல டவுன் என்னால போக முடியாது. தயவு செய்து என்ன விட்டுருங்க சார். நீங்க டவுன் டு எர்த்தா இருக்க தான் நீங்க அவுட் ஆஃப் த வேர்ல்டு இருக்கீங்க. நம்ம கலங்குறோம் நாளைக்கு மறுபடியும் வித் லாட் ஆஃப் கிரிக்கெட் வித் ஒன் என்ஜாயபிள் சிஎஸ்கே வின். மறுபடியும் சந்திக்கிறோம் நான் ஃபேவரட் RRR. Meriba Paneer Soda. I trust Meriba.